வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையல் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு கேரட் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த கேரட் ஜூஸில் அநேக நன்மைகள், சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அந்த சத்தான இந்த கேரட் ஜூஸ் ரொம்ப ஈஸியாக எளிமையாக வீட்லேயே டக்குன்னு செஞ்சிடலாங்க. இந்த கேரட் ஜூஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருக்குங்க. அப்படியே வெயில் காலங்களில் குளிர்ச்சியாக உணரக்கூடிய இந்த கேரட் ஜூஸ் ஒரு டம்ளர் குடித்தாலே நமக்கு நல்ல ஃபீலிங் கிடைக்குங்க. நல்ல கூலிங்காக இருக்கிறத நம்ம உணர முடியுங்க. இந்த ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். வாங்க டிஃப்ரெண்ட்டான இந்த கேரட் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கேரட் எடுத்துக்கலாங்க. ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு துண்டு இஞ்சி, அது சின்ன துண்டு போதுங்க. இப்போது அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக கேரட்டை கட் பண்ணிக்கலாம். இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் 2ஆக கட் பண்ணிவிட்டு அது சாறு பிழிஞ்சிக்கலாங்க. கொட்டை ஆட் பண்ணக்கூடாது. ஒரு மிக்ஸி ஜார்லேயே எடுத்துகிட்டு நம்ம அதுலேயே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொட்டை ஆட் பண்ணால் நமக்கு கசப்பு தன்மை ஏற்படுங்க. அதனால் எலுமிச்சம்பழத்தில் இருக்க கொட்டையை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அதில் கேரட்டும் இஞ்சியும் போட்டுக்கலாங்க. இஞ்சி போடுறதுனால நல்லா சூப்பர் டேஸ்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சும்மா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கேரட் நல்லா அரைஞ்சி கிடைக்குங்க. இப்போது கேரட்டை அரைச்சாச்சு. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது 3 பேர் குடிக்கிற அளவுக்கு ஜூஸ் கிடைக்குங்க, நான் சொல்கிற அளவுக்கு. இப்போ ஜூஸ் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த சக்கையில் இருக்கிற ஜூஸும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்க. இப்படியே கரண்டியில் ஸ்பூனை நம்ம திருப்பி வச்சுட்டு நம்ம அமுத்தினோம்னா அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் வந்துடும். அப்புறமா நம்ம சக்கையை தூக்கி போட்டுடலாம். இதே மாதிரி நல்லா வடித்து எடுத்துட்டு அப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு சிட்டிகை போட்டால் போதுங்க. ஒரு டீஸ்பூனில் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேரட் ஜூஸ் சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் தண்ணி கூலிங் வாட்டராக ஊற்றிக்கோங்க. மேலே ஐஸ் க்யூப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப் ஆட் பண்ணல. நான் கூலிங் வாட்டர் ஊற்றுறதுனால ஐஸ் க்யூப் ஆட் பண்ணலைங்க. லாஸ்ட்டாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம டம்ளரில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. வெயிலில் இருக்கும் போது இதை நம்ம குடித்தோம்னா அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே குளிர்ச்சியாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். அம்மா செம சூப்பரான கூல்ட்ரிங்க்ஸுங்க, செம சூப்பரான ஜூஸ், ஹெல்த்தி ஜூஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. God bless you.